Tu 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 tu, tumu 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 tu tu tu, ton 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 ton, ton 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 ton, துப்புத்து துப்புத்து கருத்த மச்சான் கஞ்சத்தான எதுக்கு வச்சான் தூத்துக்கு தூம்புதுந்து துப்புத்துக்கு தூது துது தூது துது துது தூம்புதும்பு தும்பு தும்பு தூ தொன்னான தாண்டன தும் 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 தொந்தோரோ தொந்தோரோ தும்புது தும்பு தும்பத்து தும்பத்து உன்னத்து நின்னத்து தும் தும் தும். ஒன்றிய தலைவர் அப்படியே ரொம்ப நாள் கழித்து ஊர் பக்கம் வந்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கோம் ஐயா, நல்லாயிருக்கோம் அப்படின்ட்டு ஊர்க்காரங்க எல்லோரும் பேசுகிறாங்க. சரி ரைட்டு. எலக்ட்ரிஷ் வராரு. ஐயா அந்த ஒன்றுக்கு போகுது உப்பு தண்ணியில் கடல் தண்ணியெல்லாம் நான் கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன், இனிமேல் கரண்ட்டு வந்துட்டு தாராளமாக வரும் அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் பேசுகிறாரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தி. அடுத்து அப்படியே போய்கிட்டு இருக்காரு. எல்லோரும் நல்லா இருக்கணுமையா அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு படி நம்ம ஊர் கலாச்சாரப்படி நாங்கள் நல்லா அழகழகாக தைச்சிருக்கோம் அப்படிங்காப்புல பார்த்தேன். தையல் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் அவரை பார்த்துட்டு சரி ரைட்டு. அப்புறம் அந்த குட்டீஸ் பசங்கள்லாம் வந்துட்டு ஐயா கதை சொல்லுங்கய்யா, உங்கள் கதைகளை நாங்கள் கேட்க நாங்கள் ஆசைப்பட்றோம், கதையை சொல்லுங்கள் அப்படிங்காப்புல. அப்போ ஒன்றிய தலைவர் கதை சொல்லுதார். கூடு விட்டு கூடு மாறின மாதிரி விக்ரமாத்த மாதிரி விட்டலாச்சார் படம் மாதிரி டக்குன்னு இங்கே எனர்ஜி பேசிக்கிட்டு இருக்கு, உடம்போடு இருக்குது, டக்குன்னு மேலவத்துக்கு போயிருந்தார் ஒன்றிய தலைவர். அங்கே போன உடனே எல்லா மத தெய்வமும் இருக்குது. என்ன என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சட்ட திருத்தத்தெல்லாம் அமுல்படுத்தணுன்ட்டு சொன்னீங்க. ஆனால் உங்கள் உருவத்தில் உங்கள் உயிரிலாம் சட்ட திருத்தத்தை அமுல்படுத்துவாங்க அப்படின்னு மேலே புராணத்தில் புக்கில் எழுதியிருக்குங்க அப்படின்னு எல்லா மத தெய்வமும் பேசுது. சரி ரைட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்காப்புல. சரி ரைட்டு. அதனால் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ரைட்டு. எல்லோரும் அந்த சட்ட திருத்தம் நீங்களே பேசுகிற மாதிரி புராணத்தில் எழுதியிருக்கு, மேலே சுவடு புராணத்தில் எழுதியிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாப்புல. சரி ரைட்டு. அப்படியே பார்த்துட்டு அந்த சட்ட திருத்தத்தை பற்றி நம்ம ஆழமாக எழுதுவோம். இன்னும் மக்களுக்கு நம்ம எல்லாம் புரிய வைக்கணும். சட்டங்களும் தண்டனையும் கொடுத்தா தான் இந்த மக்கள் திருந்ததுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம், திருந்துவாங்க. பாதுகாவலர் இருப்பாங்க, சட்டம் இருக்குது. அந்த ஊரில் ஏற்கனவே சட்ட திருத்தம் ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. அதில் ஒரு மேதை படித்து ஆராய்ச்சி பண்ணி சென்னையை சேர்ந்தவர், கீழ் மட்டத்தை சேர்ந்தவர். அவர் எல்லா சட்ட திருத்தத்தையும் அப்படியே கரைச்சி குடிச்சிட்டு எல்லா சட்ட திருத்தம் எழுதிட்டார். அந்த எல்லா சட்ட திருத்தம் எழுதின உடனே பெரிய பெரிய சட்ட அதிகாரிகளை பார்த்து இங்கே இருக்குது சின்ன சட்டம்தான், அந்த சட்டத்தை பூரா நீங்கள் ஃபுல்லாகவே எழுதிட்டீங்க, இந்த சட்டத்துக்கு உயிரோட்டம் கொடுத்து செயல்பட வைக்கணும் அப்படின்னு எல்லா அதிகாரிகிட்டையும் இந்த சட்டம் எழுத அதிகாரி கேட்காப்புல. சரி ரைட்டு, உங்கள் இஷ்டப்படியே இந்த சட்டத்துக்கு எல்லாத்துக்கும் உயிரோட்டம் கொடுப்போம் அப்படின்னு பெரிய பெரிய அதிகாரிகிட்ட அறிமுகப்படுத்தி விட்டு அது மூலிமா அதை சட்டப்பூர்வமாக சட்டத்தை உயிரோட்டம் கொடுத்து செயல்படுத்துகிறாங்க. அப்புறம் இன்னொரு சட்டம் இருக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த சனங்களுடைய தலையெழுத்திலும் செயல்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை நான் அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ சட்ட திருத்தம் கம்மியான படித்த மேதைகள், இவர் எல்லா சட்ட திருத்தத்தை படித்த பெரிய மேதை. இந்த மேதைகிட்ட சின்ன சின்ன மேதைகள் பேசுகிறாங்க, ஐயா ஒரு சட்டத்தை அமுல்படுத்தினா
அந்த சட்டத்தை கரெக்டாக அமுல்படுத்துங்க. அந்த சட்டம் வந்து சரியில்லைன்னா அதை அமுல்படுத்தணும்னா அந்த சட்டத்தை வந்து போட வேண்டாம். இல்லை போட்ட சட்டத்தை நீங்கள் எடுத்தே ஆகணும். ஏன்னா எல்லாம் கரெக்டாக சட்டத்தை போடுதீங்க. ஒரு சட்டத்தில் எப்படியா வந்து கொம்பாதி கொம்பனுக்கும் வில்லாதி வில்லனுக்கும் திறமைசாலிக்கும் ஏதாவது ஒரு சட்டத்தில் கோட்டை விடுவாங்க அப்படின்னு பேசுகிறாப்புல. சட்டத்தை கொஞ்சம் தெரிந்தவங்க, சட்டத்தை கொஞ்சம் படித்தவங்க. இவர் வந்து எல்லாருடைய சிபார்சில் சப்போர்ட்டில் எல்லா சட்டத்தையும் எல்லா அதிகாரிகளும் பார்த்து சட்ட உரிமை உயிரோட்ட அந்த சட்டத்துக்கு உயிரோட்ட உரிமை செயல்பட உரிமை எல்லா அதிகாரியும் பார்த்து அந்த சட்டத்தை வாங்கிட்டார். உயிரோடு செயல்படுற அளவுக்கு. இதுவும் வந்து நீங்கள் தான் பேசுவீங்க, மேலோகத்தில் புராண சுவடில் எழுதியிருக்கு அப்படின்னு எல்லா மதத்தையும் பேசுகிறாங்க. சரி, நான் கீழவத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு கீழவத்துக்கு ஒன்றிய தலைவர் அப்படியே கீழே வந்துக்கிட்டு இருக்காரு. டம்மு, நான் எங்கே இருக்கிறேன் ஒன்றுமே புரியலையே, எல்லாம் கூட்டமாக இருக்குது, இங்கே என்ன நடக்குது, என்ன செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு ஒன்றிய தலைவர் எல்லா மக்களையும் எல்லா சனங்களையும் பார்த்து கேட்காரு. ஐயா, நீங்கள் எங்கேயும் போகல. சின்ன குழந்தைகள், மணலை குழந்தைகள், சின்ன பசங்க, குட்டீஸுக்கெல்லாம் மொத்தமாக சேர்ந்து, ஐயா நீங்கள் எங்கேயும் போகலையா, இங்கே தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது என்ன விட்டலாச்ச மாதிரி மறைஞ்சு போகிறீங்க, விக்ரமாச்ச மாதிரி மறைஞ்சு கூடு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. டம்முன்னு மறையுது, டம்முன்னு தெரியுது, டம்முன்னு செயல்படுறது. உங்களுடைய திறமை டேலண்ட்டு ஒரு விசித்திரமாக இருக்குய்யா அப்படின்னு குட்டீஸ் மலையில் பசங்க எல்லாரும் பேசுகிறாங்க. சரி, ரைட்டு ஐயா, உங்கள் கதை ரொம்ப அருமையாக இருக்குது, கதை கேட்க நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி கதைகளும் இன்னும் சட்டத்திருத்தத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்க. அதோட சட்டத்திருத்த ஆழமாக எங்களுக்கு புரியுத மாதிரி, எங்களுக்கு உணர்ந்த மாதிரி, இங்கே வந்து தப்பை பிடிக்கிறதுக்கும் தப்பை பிடிச்சி தண்டனை கொடுக்கறதுக்கும் அந்த சட்டம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சின்ன குழந்தையெல்லாம், மழலை பிள்ளைகள்லாம் எல்லாம் குட்டிஸ் எல்லாம் மொத்தமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய ஆள் மாதிரி பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு அறிவு வளர்ச்சியை நம்ம ஒன்றிய தலைவர் அந்த அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டாருங்க. இதோடு நான் முடித்துக்கொள்கிறேன். என் பேர் எம் பாலசுப்ரமணியன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை அமைக்கிறங்க. மக்களே, சனங்களே, நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் புரியுற மாதிரியும், ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து செயல்படுற மாதிரியும், ஒவ்வொரு விஷயமும் பின்னிப்பிட்டாக இருக்கிற மாதிரியும், ஒவ்வொருடைய சொத்துக்களும் நம்ம மத்தியில் செயல்படுற மாதிரி இருக்கணும். எப்படினாலும் வாழலாம், எப்படினாலும் சம்பாத்தியம் பண்ணலாம், அந்த ரூட்டுக்கே போகாதுங்க. நம்ம நல்ல ரேஞ்சில், நல்ல விதிமுறையில், நல்ல கொள்கையில், நல்ல ஜட்ஜ்மெண்ட்டில் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் சம்பாத்தியம் பண்ணணும், இப்படித்தான் லைஃப்பில் ஸ்டடி பண்ணணும், ஸ்டடியாக நம்ம வாழணுன்ட்டு அப்படி ஒரு ஏக்கமாக உலகம் முழு சனங்களும் நீங்கள் வாழுங்க. எல்லா மதத்தையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க. இது 74வது ஜென்ரேஷன் தலைமுறையில் உங்கள் மத்தியில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தன்னம்பிக்கை இருக்கணும், தனக்குள் பொறுப்பாக இருக்கணும். இப்படி வந்து மனிதன் வாழ்கிறது ஒரு செல்வந்தான். அடுத்த செல்வத்தில் இறந்த பிறகு யாரையும் பார்க்கவும் முடியாது. அடுத்த செயலும் வாழ்கிறதுக்கு செல்லரிச்சு போயிடும், அது அழிஞ்சு போயிடும். இருக்கும்போதே எல்லாமே ஸ்டடியாக வாழுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை அமைக்கிறேன். பெல் பட்டனை நீங்கள் அமுக்குங்க. நானும் 5 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களோடு சேர்ந்து வாழ்வோம், அனைவரும் வாழ்வோம், வாழ்ந்து கொண்டே இருப்போம். வெற்றி செய்ய உண்டாகட்டும், வெற்றியோடு வாழ்வோம். ஜெயம் ஜெயம், வெற்றி செய்யம்.